பெண் காவலர்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கு பிறகு 3 ஆண்டுகள் சொந்த ஊரில் பணி வழங்க உத்தரவு. ஒன்றிய உள்துறை பதக்கங்கள், முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாதுவில் அணை கட்ட ஒன்றிய அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது கர்நாடக அரசு. விரைவில் சுற்றுச்சூழல் நிபுணர் குழுவால் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு. திரைப்படங்களில் நடிக்க அனுமதி கோரியதை அமித்ஷா நிராகரித்து விட்டதாக சுரேஷ் கோபி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி 22 படங்களில் நடிப்பேன் என்றும் திட்டவட்டம். கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் மரணத்தில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என சீமான் பேட்டி. உயிர் இழப்பில் சந்தேகம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் விளக்கம். சிவராமன் இறப்பு குறித்து பொய் செய்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை. ஏற்கனவே ஒருமுறை தற்கொலைக்கு முயன்றதையும் சுட்டிக்காட்டி காவல்துறை எச்சரிக்கை. ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக பயணிகளை மீட்பது குறித்து திருச்சியில் ஒத்திகை. 250க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், பேரிடர் மீட்புக் குழுவினர் தத்ரூபமாக நடித்து காட்டினர். ஒசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை வீட்டின் கதவை உடைத்து அட்டகாசம். கோவை ஆனைக்கட்டியில் தனியார் தோட்டத்தின் மதில் சுவரை உடைத்த மற்றொரு யானை. தொட்டபெட்டா காட்சி முனை நாளை மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என வனத்துறை தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பல கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த மூவர். புனேவைச் சேர்ந்த தம்பதி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை கண்டு சக பக்தர்கள் வியப்பு. மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் காவலர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சொந்த ஊர் பகுதியிலேயே பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்க வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விழாவில் 129 போலீசார், 7 ஊர்காவல் படையினர், 14 தீயணைப்பு துறையினர், 8 சிறைத்துறையினருக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல 243 போலீசாருக்கும், ஊர்காவல் படையில் 8 பேர், தடயவியல் துறையில் 4 பேர், தீயணைப்பு துறையில் 27 பேர், சிறைத்துறையில் 19 பேருக்கும் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பெண் காவலர்களுக்கு புதிய சலுகையை அறிவித்ததுடன் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிறப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அறிவிப்பினை வெளியிட்டார். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்.
தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு பெருமைமிகு மாநிலமாக திகழ்வதற்கான பெரும் பங்கு காவல்துறையினரையே சேரும் என புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால்தான் அனைத்து துறைகளிலும் நாட்டின் முன்னணி மாநிலமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு ஆர்.பி. உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். வீண் பேச்சை விடுத்து தமிழ்நாட்டின் நலனுக்காக டெல்லியில் குரல் கொடுக்குமாறு ஆர்.பி. உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்? தமிழகத்துல எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன். தமிழகத்துல மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாரும் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும், நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு, இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும், ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும், உத்தரப்பிரதேச எப்படி தெரியும்? ஆர்.பி. உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது, செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது, அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. அண்ணாமலை அவர்களே, இப்போது தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சு என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சில் நீங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் தொண்டர்களுடைய பொருளாதாரத்தையும் செலவிடுவதை காட்டிலும் மத்திய அரசிலே நேரடியாக நீங்கள் டெல்லிக்கு சென்று முதலமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறாரே, அதை நீங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற செய்யாதனால எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று உங்கள் திறமையை பயன்படுத்தி, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் நிதி, மதுரை மெட்ரோ ரயில், கோவை மெட்ரோ ரயில், ரத்து செய்யப்பட்ட ரயில்வே திட்டங்கள், மேம்பாலத்திற்கான நிதி, வளர்ச்சிக்கான நிதி, 3 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி, ஜிஎஸ்டி நிலுவை பாக்கி, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நினைப்பாங்க. இப்போது பேசுவது உங்களுக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை. காவிரி நீர்பிடிப்பு பகுதியான மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் ஒன்றிய அரசிடம் விண்ணப்பித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டு எல்லையில் இருந்து வெறும் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியான மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டங்களை தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில் அணை கட்டுமானத்திற்காக சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கக் கோரி கடந்த மே 30ஆம் தேதி ஒன்றிய நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவிடம் கர்நாடக அரசு விண்ணப்பம் செய்திருந்தது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 9ஆம் தேதி கர்நாடக நீர்வளத்துறை சார்பில் கூடுதல் தகவல்கள் அனுப்பப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அந்த கடிதத்தில் அணை கட்டுமானத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றும், எனவே சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை வழங்க தடை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வுக்கான அனுமதியுடன் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயாரிப்பதற்கான ஆய்வு எல்லைகளையும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும் கர்நாடக நீர்வளத்துறையின் பதில் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை ஒன்றிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு விரைவில் பரிசீலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேகதாது அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கர்நாடக அரசு விண்ணப்பித்திருந்தது. அப்போது அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததைத் தொடர்ந்து விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் அவசியம் என்று சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கூறியது. இந்த சூழலில் மீண்டும் கர்நாடக அரசு அணையை கட்டும் முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுமதி அளிக்காத போதும் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கப் போவதாக இணையமைச்சர் சுரேஷ் கோபி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாஜக
பாஜக சார்பில் கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியான நடிகர் சுரேஷ் கோபிக்கு ஒன்றிய சுற்றுலா மற்றும் பெட்ரோலிய துறைகளின் இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. கடந்த ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்ட அவர் இந்த பதவியில் தொடர தனக்கு விருப்பம் இல்லை என்று அன்றைய தினமே பேட்டியளித்தார். கட்சி தலைமையின் வற்புறுத்தலின் பேரிலேயே பதவியேற்றதாகவும் விரைவில் தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிப்பார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் ஏற்கனவே சுரேஷ் கோபி கூறியிருந்தார். இந்த நிலையில் திருச்சூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தனது தலைவர்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிபவனாக இருந்தாலும் சினிமாவில் நடிக்க முடியாவிட்டால் இறந்து விடுவேன் என தெரிவித்தார். விரைவில் படப்பிடிப்பில் இணைய உள்ளதாகவும் கூறி அதிர்ச்சி அளித்தார். സിനിമ ഞാൻ ചെയ്യും. അനുവാദം ചോദിച്ചിട്ടുണ്ട്, അനുവാദം കിട്ടിയിട്ടില്ല. പക്ഷേ സെപ്റ്റംബർ 6-ാം തീയതി ഞാൻ ഒറ്റക്കൊമ്പൻ തുടങ്ങുകയാണ്. എല്ലാവരുടെയും ആശീർവാദം ഉണ്ടാവണം. ഏതാണ്ട് 20-22 സിനിമയുടെ സ്ക്രിപ്റ്റ് ആർത്തിയോടെ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ച് സമ്മതിച്ചതുണ്ട്. ഇനി എത്ര പടം ചെയ്യാനുണ്ടെന്ന് ചോദിച്ചപ്പോൾ ഒരു 22 എണ്ണമെങ്കിലും ചെയ്യേണ്ടി വരുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അമിത്ഷാ പേപ്പർ കേട്ട് അങ്ങനെ എടുത്തൊരു സൈഡിലോട്ട് അങ്ങ് എറിഞ്ഞു. പക്ഷെ അനുവദിക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ സെപ്റ്റംബർ 6-ന് പോരും. എൻ്റെ ജോലി ചെയ്യാനായിട്ട് മിനിസ്ട്രിയിൽ നിന്നുള്ള 3-4 പേര് അവർക്ക് ഞാൻ തന്നെ ഒരു ക്യാരവൻ അല്ലെങ്കിൽ പ്രൊഡ്യൂസർ അത് എടുത്തു കൊടുക്കണം. ഞാൻ ഈ എല്ലാ പണിയും കൂടെ ചെയ്യുന്ന കൂട്ടത്തിൽ സിനിമയും കൂടെ ചെയ്യാൻ படத்தில் நடிப்பதற்கு தனக்கு அனுமதி கிடைக்கும் என நம்புவதாக கூறிய சுரேஷ் கோபி அமைச்சக அலுவல் பணிகளுக்காக படப்பிடிப்பு தளத்தில் தனி கேரவன் ஒதுக்க தயாராக உள்ளதாகவும் பேசினார். அமைச்சர் பதவியை பறித்துக் கொண்டாலும் தனக்கு மகிழ்ச்சியே என்றும் அவர் தெரிவித்தார். சுரேஷ் கோபியின் மூலம் கேரளாவில் முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அவருக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி வழங்கியது. ஆனால் விதிகளையும் அமித்ஷாவின் உத்தரவையும் மீறி திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக சுரேஷ் கோபி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலா மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணம் எடுபடாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சி இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் என்றார். அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்து எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை. அதை தாண்டி அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சியெல்லாம் எந்த அளவுக்கு பலனாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் ரெட்டையில இருப்பதனால அங்கே சகித்து கொண்டு இருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்கேடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026க்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நாளை கோலாகலமாக தொடங்க உள்ளது. பழனியில் நடைபெறும் 2 நாட்கள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் முருகனின் பெருமைகளை பறைசாற்றக்கூடிய காட்சிகளை திரையிடுவதற்கு திரையரங்குகள் மற்றும் கருத்தரங்குகள், ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறுவதற்கு உண்டான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதல் முறையாக பெரிய அளவில் நடத்தப்படும் இந்த மாநாட்டிற்கு அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு வெற்றி பெற குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு முருக பக்தியை மட்டுமல்ல, தமிழின் பக்தித்தன்மையை மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழுகிற மக்கள் நலமாக வளமாக வாழ்வதற்கு வழிகாட்டும். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் வசதிக்காக கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 2000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலி நிவாரணிகள், வைட்டமின்கள் உள்ளிட்ட 156 வகை காக்டைல் மருந்துகளுக்கு ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது.
பக்க விளைவுகள், ஒவ்வாமை மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 156 காக்டெயில் மருந்துகளுக்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. ஒரு மாத்திரையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளை இணைக்கும் மருந்துகள் காக்டெயில் என குறிப்பிடப்படுகின்றன. இந்த வகையான 156 ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் மருந்துகளுக்கு தடை விதித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் FDC மருந்துகளை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருந்துகள் தொழில்நுட்ப ஆலோசனை வாரியம் இந்த கலவைகளை ஆய்வு செய்து இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பொதுநலன் கருதி மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 பிரிவு 26A கீழ் இந்த மருந்துகளின் உற்பத்தி, விற்பனை மற்றும் விநியோகத்தை தடை செய்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகப்பரு சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படும் ஆன்டிபயாட்டிக் அசித்ரோமைசின் மற்றும் அடாஃபிலின் ஆகியவற்றின் கலவைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வலி நிவாரணிகளில் பிரபலமான அசிலோஃபினாக் 50 mg பிளஸ் பாராசிட்டமால் 125 mg மாத்திரையும் தடை செய்யப்பட்டுள்ளது. வலி நிவாரணத்திற்காக பயன்படுத்தப்படும் பாராசிட்டமால் பிளஸ் பென்டாசோசின் மற்றும் சளி, காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் லீவோசிட்ரிசின் பிளஸ் ஃபீனைலெஃப்ரின், பாராசிட்டமால் பிளஸ் ட்ரெமடால் பிளஸ் டாரின் மெஃபினமிக் ஆசிட் பிளஸ் பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன், சிட்ரிசின் HCl பிளஸ் பாராசிட்டமால் பிளஸ் ஃபினைலெஃப்ரின் HCl, பாராசிட்டமால் பிளஸ் குளோர்ஃபெனிரமின் மேலேட் பிளஸ் ஃபினைல் புரோப்பலமைன் உள்ளிட்ட FDC மருந்து கலவைகளும் தடை செய்யப்பட்ட மருந்துகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. முடி வளர்ச்சி, தோல் பராமரிப்பு, வலி நிவாரணம், ஒவ்வாமை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளும் இந்த பட்டியலில் அடங்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.